வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இது வந்து எங்கள் வீட்டிலேயே பூத்த பூ. சின்ன வெங்காயம், தேங்காய் பால் சேர்த்துட்டு சிம்பிளாக ஒரு ரசம் தான் வைக்க போகிறேன் நான். வாய் வயிறெல்லாம் வெந்திருந்துச்சுன்னா நம்மளால் காரசாரமாக சாப்பிட முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ரசம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகு, சீரகம், பூண்டு போட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, சாத்தூர் மிளகாய், தாளிக்கிறதுக்கு வெந்தயம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இது வீட்டிலேயே விளைஞ்ச புளி. புது புளியாக இருந்தால் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடான பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயும் நல்லா சூடான பிறகு எடுத்து வச்சுருக்க வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். எனக்கு காரமே வேண்டாம், அதனால தான் மிளகாவை முழுசாகவே போடுறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு பூண்டு, சீரகம், மிளகெல்லாம் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். வாய் புண்ணாக இருக்குங்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து நமக்கு குளிர்ச்சின்றதுனால வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளியையும் அதில் ஊற்றி விட்டுறலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகு சீரக பவுடர் இருந்துச்சு அப்படின்னா, காரமாக வேணும்னா அதை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். மிளகாய், பச்சை மிளகாய்லாம் சேர்க்காம. இப்போ ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றிட்டு சின்ன சின்ன ரசத்தில் குட்டி குட்டி பபுள்ஸ் வரும்பொழுதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறுசாக கூட இதை குடிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு இதை வச்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக செஞ்சிடலாம்.